வீட்டாளுங்க ஒருத்தர் மேல முரண் வச்சிருந்தது. எனக்கு வந்து சவுண்ட கேட்பாங்கன்னு நினைச்சேன் சார். பூரா பேர் மேலே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு சார். என்ன விஜய் சேதுபதி சார், இந்த வீட்டுக்குள்ள இந்த வாரம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க, அதையும் இருக்க விடக்கூடாது, அடிச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்களா நீங்க? அதாவது விஜய் சேதுபதி சார் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஃப்ரீ டாஸ்க்ல ஃபேமிலில இருந்து வந்தாங்களே அவங்க எல்லாம் தனக்கு ஒரு முரண், அவங்களா சொல்லல, பிக் பாஸ் கேட்டு இவங்க சொன்னாங்க யார் மேல முரண் இருக்கு அப்படின்னு. ஆனா விஜய் சேதுபதி அதையும் ட்விஸ்ட் பண்ணி கண்டஸ்டன்ஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலி முரண் ஒருத்தவங்க சொல்லிருக்காங்களே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க முரண் இருக்குன்னு சொன்னதை தவிர நீங்க ஒரு ஆளு வந்து இவங்களுக்கு தான் முரண் இருக்கணும், உங்க பேரண்ட்ஸ் சொல்லி இருக்கணும் அப்படின்னு யார நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்டா ஒரு क्वेश्चन கேக்குறாரு. அதுக்கு ஜாக்லின் எந்திரிச்சு சந்தோஷமா சொல்றாங்க, சார் விசால கேட்டிருக்கணும் சார் அப்படின்ட்டு. விசால எது கேட்டிருக்கணும்? ஓ விசால் வந்து பின்னாடி ஏதாவது பேசியிருப்பான், ஜாக்லின் மேல நிறைய வன்மத்தை கொட்டியிருக்கான், அதனால கேட்டிருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்து யார சொன்னாங்கன்னா அதான் ட்விஸ்ட், சௌந்தர்யாவை கேட்டிருக்கணுமா. ஏன்னா ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்த எல்லா ஃபேமிலியும் சௌந்தர்யா வந்து கியூட் குயின் அப்படின்ட்டு செமையா சொன்னாங்க. அப்பயே வந்து ஜாக்லின் வந்து டே அப்படியெல்லாம் சொல்லாதீங்கடா, எனக்கு யாராவது நல்லது சொல்லுங்கடா அப்படின்னு கதறன்னு கதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஜாக்லின் அம்மா வந்தாங்களே, அவன் வந்தப்ப வந்து சௌந்தர்யாவை ஏதாவது சொல்லிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் சொல்றாங்க. இதை பார்த்து சௌந்தர்யா ஐயோ சண்டாளி, அவங்க சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போலுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஜாக்லின் எதுக்காக இதை இப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க 2-3 பேர் வந்து சௌந்தர்யா பின்னாடி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சௌந்தர்யா ஃபேமிலியிலே அதைத்தான் சொன்னாங்க. அதனால ஜாக்லினுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா நம்ம கூட இருந்தே நம்ம பின்னாடி பேசியிருப்பா, அது முகத்திரையை கிளிக்கிறாப்ல ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க அப்படின்னு தோணுச்சு. அடுத்து ரயான் எந்திரிச்சு சொல்றான், சார் என் ஃபேமிலி வந்து என்ன ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க 3 பேர்த்தையும் சொல்லியிருப்பாங்க முரண் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் சார், ஆனா எங்களை சொல்லல, முத்துவையும் மஞ்சரியும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து கோவா டீம் அப்படின்னு சேர்ந்து விளையாண்டது வந்து ரயான் ஃபேமிலிக்கு பிடிக்கல, அதனால தான் தனியா பெட்ரூம்ல போய் வந்து தனியா விளையாடுறா அப்படின்னு சொன்னாங்க. அதே இது வந்து பிக் பாஸ் கேக்கல எல்லா கண்டஸ்டன்ட் முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா அதை சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பதில் வந்து முத்துவும் மஞ்சரியும் வந்து அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து ரயானுக்கு கிடைச்சது வந்து தப்பு அப்படி பேசுனதுன்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் ரயான் சொல்றாப்ல. அடுத்து முத்து எந்திரிச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணாரு பாருங்க, சார் இங்க குறிப்பிட்டு யார் மேலே வந்து முரண் இருக்குன்னு சொல்லாம எல்லார் மேலேயும் முரண் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிருக்கணும் நான் எதிர்பார்த்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஜய் சேதுபதி அங்க இருந்து பார்த்துட்டு, ஓ உனக்கு எல்லார் மேலேயே வந்து முரண் இருக்குன்னு சொல்லிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கேட்டாரு. அதை பார்த்துட்டு முத்துக்குமாருக்கு ஐயோ நம்ம வாயாலே நம்மளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சு மழுப்புறாருங்க. ஆக மொத்தம் இந்த வீக் டேஸ்ல ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல சந்தோஷமா இருந்தாலும் விஜய் சேதுபதி கேட்கிற இந்த ட்விஸ்டான கேள்வியில ஏதாவது சொல்லி மாட்டிக்குவோமோ அப்படின்ட்டு கண்டஸ்டன்ஸ் ஒரு மரண பயம் தெரியுது, நல்லாவே பார்த்திருக்கோம். அடுத்து போன வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த வாரம் சாட்டர்டே வந்து அன்சிதா வந்து எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதுல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு. ஆக்சுவலி வந்து அன்சிதா எவிக்டட் தான், ஆனா சாட்டர்டே எபிசோட்ல இல்ல, சண்டே எபிசோட்ல. அதே மாதிரி அப்பனா டபுள் எவிக்ஷன்ல சாட்டர்டே எபிசோட்ல யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்லங்க, ஜெஃப்ரி தாங்க. ஆனா ஜெஃப்ரி ஹாப்பியா தான் போவா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா எப்படியாவது உள்ளுக்கு வந்து காமிச்சு உலக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அது தெரிஞ்சிருச்சு, அதுவே அவனுக்கு சந்தோஷம். அவங்க அம்மாவும் அதான் சொன்னாங்க, இதுவரை வந்தது நீ பெரிய விஷயம்டா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாவும் சொன்னாங்க. ஆனா அன்சிதா கூட ஒரு வாரம் இருந்திருக்கலாமோ, ஏன்னா அவங்க கொஞ்சம் கண்டென்ட் கொடுப்பாங்க, ஏதோ கேம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டபுள் எவிக்ஷன்ல ஜெஃப்ரி அன்சிதா போனது சரிதானா, இல்ல அவங்களுக்கு பதில் வேற யாரா போயிருக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.